அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் SCSE அந்த போஸ்டிங்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அதுக்கு எல்லா ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி உங்களுக்கு ஒரு அதே போஸ்ட் நேமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின விவரங்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத முழு விவரம் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். TMP தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, போஸ்ட் நேம் வந்து சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். இது விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025, அதிலிருந்து 16/3/2025 மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் என்ன டேட்டில் இருக்குன்னா ஏப்ரல் 2025 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். இந்த டேட் மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணுற டேட்டும் லாஸ்ட் டேட்டு 16/3/2025. இது வந்து எந்தெந்த லொக்கேஷன் ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 124 காலி பணியிடங்கள் இந்த சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 124 காலி பணியிடங்களும் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், அசாம், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், அந்தமான் அண்ட் நிக்கோபார், தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி, டெல்லி இங்கே மட்டும்தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் வேக்கன்சி அவங்க கொடுக்கல. 124 காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு இந்தியன் நேஷ்னலாக இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டில் 124 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி அவங்க கொடுத்துட்டாங்க. கேட்டகரி வைஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற எல்லாருமே, ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. 124 காலி பணியிடங்கள். இதற்கான கல்வி தகுதி அண்டர் கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். யூஜியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 இயர்ஸை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துக்குவாங்க, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேட் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஷார்ட்லிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் மார்க் பொறுத்து உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மொத்தம் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குங்க. என்னென்ன சிலபஸ் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம். ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க்குக்கு இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ்க்கு 30 மார்க்குக்கு இருக்கும். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின்ஸ்க்கு 30 மார்க்குக்கு இருக்கும். குவான்டிட்டிவ் எபிலிட்டியில் 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க்குக்கு இருக்கும். ஜென்ரல் பேங்கிங்கில் 40 கொஸ்டின்ஸ்க்கு 40 மார்க் இருக்கும். மொத்தம் டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க் இருக்கும். 120 மினிட்ஸ் எக்ஸாமுக்கான டைமு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். வேறு ஹிந்தி, தமிழ் அதிலலாம் இல்லைங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் முடித்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ எங்கேங்கிறதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவிலே கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எங்கே எழுதலாம் அப்படின்னாக்க சென்னையில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னையிலேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் மற்ற நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாருக்கும் இருக்கும். சம்பள விகிதம் பார்க்கலாம். உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து 32,000 ரூபாய் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதர் அலவன்ஸில் வந்து ஒரு 16,000 ரூபாய் சேர்த்து 48,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிராஸ் சேலரி, ஃபிக்ஸடு சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சிடிசி அங்கே எவ்வளோ அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைன் மோடு தான், தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட
கெரியர் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். கெரியர் பேஜோட வெப்சைட் லிங்க்கு www.tmpnet.in, அதாவது டிஎம்பியோட கெரியர் பேஜ் இது. அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும். இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது தான் நோட்டிஃபிகேஷன். அப்ளை லிங்க்கு, அந்த அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் செகண்டாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இது தாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.